ஹாய், 1 மந்த் பேக் ஃப்ளிப் சேலஞ்ச் கிளாஸ் 4ஓட வீடியோ தான் இது. எனக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே ஒரு 100 பேக் ஃப்ளிப் ஜம்ப் பண்ண சொல்லியாச்சு. பேக் ஃப்ளிப்போட பேசிக் ஜம்ப் இதான், அதை 100 பண்ண சொல்லியாச்சு. அது பண்ணி முடிச்சோன்னே ஹேண்ட் ஃப்ரீ ரோல். ஹேண்ட் ஃப்ரீ ரோல் மீன்ஸ் கை வைக்காமல் ரோல் பண்ண சொல்லியாச்சு. ஒரு 10 ரோல். இது எதுக்குன்னா நல்லா கண்டிஷன் ஆகிறதுக்கு தான் இதை பண்ண சொல்லியாச்சு. இது பண்ணி முடிச்சோன்னே ரோல் கிக்கப் எதுக்கு பண்ணுறோன்னா அந்த கிக் வரத்துக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். சரி, ஒரு பேக் ஃப்ளிப் ஜம்பில் அந்த கிக்கு வரல. சரி, இதை பண்ணும்போது அந்த கிக்கு அந்த ஃபீலும் புரியும். அதனால் ரோல் கிக்கப் பண்ண சொல்லியாச்சு. அது பண்ணி முடித்தோடனே பெண்டு வித் ஹெல்ப்பில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா வரத்துக்கோசம், இது உடம்பு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி வரத்துக்கோசம் பேக் பெண்டு ஹெல்ப்பில் இதை மாதிரி டச் பண்ண சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் ஃப்ளிப் ஜம்ப் பண்ணி ஹெல்ப்பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்போட பேரே ஃபீல் இப்பு தான். சுத்தமாக இப்போ ஃபீல் பண்ண மாட்டாப்போல். அதுக்கோசம் தான் அந்த எக்ஸசைஸ்லாம் கொடுத்து பேக் ஃப்ளிப் ஜம்பை பண்ண வச்சு பெண்ட் பண்ண வச்சு இப்போ ஹெல்ப்பில் ஃப்ளிப் ஒரு 50 பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் 1 மந்த்துக்குள்ளே ஒரு அடித்து முடிக்கிறாரான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஆல், பாய்.